யாருன்னா நான் எதுக்கு அழணும்? இதை நான் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின பட்டம். நான் எதுக்கு அழணும்? என்னை அவமானப்படுத்தி என் உணர்வுகளோட உணர்ச்சிகளோடையும் விளையாடினவங்களே அங்கே சந்தோஷமா இருக்கும்போது நான் இதில் எந்த தப்புமே பண்ணலை. நான் எதுக்கு கவலைப்படணும்? எதுக்காக ஆதிரா ஆரம்பத்துல இருந்தே என் வாழ்க்கையை தட்டி பறிக்கிறதுலே குறிக்கோளா இருந்திருக்கா? அது மட்டும் இல்லை, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என்னை அவமானப்படுத்துறதையே முக்கியமா பண்ணிட்டு இருக்கா. எதனால? அவ எதுக்கு என்ன அவமானப்படுத்தணும்? எதுக்காக நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறா? அவளுக்கும் எனக்கும் என்ன? நான் இதுக்கு முன்னாடி அவளை பார்த்தது கூட கிடையாது. எதுக்காக இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ எதுக்கு என்ன எதிரியாவே பாக்குறா? ஆரம்பத்துல நான் அவகிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்தேன். நான் ஃப்ரெண்டா பழகினதுக்கு அப்புறமும் என் முதுகுல குத்திருக்கா, என் வாழ்க்கையை தட்டி பறிச்சிருக்கா, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து புடுங்கிருக்கா. ஏன் நான் நல்ல ஃப்ரெண்டா தானே பார்த்தேன்? அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே நம்ப கூடாதா? சிரிச்சு பேசுற யாரையுமே நம்ப முடியாதா? அவ என்கிட்ட ஃப்ரெண்டா தானே இருந்தா, நான் அவளை ஃப்ரெண்டா தானே பார்த்தேன். அப்ப நான் மட்டும் தான் அவளை ஃப்ரெண்டா பார்த்திருக்கேன், அவ என்ன ஃப்ரெண்டா பார்க்கல. உள்ளுக்குள்ள உன்னை வச்சு வெளியில ஒண்ணு என்கிட்ட பழகிருக்கா. இதெல்லாம் ஏன் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல? நான் ஏன் இவ்வளவு ஏமாறியா இருந்திருக்கேன்? இப்ப நான் எல்லாத்தையும் தோத்து போய் நினைக்கிறேன். ஏன் நம்பினாலயா? எல்லா மனுஷங்களையும் நான் நம்புறதுனால தோத்து போய் வந்து நிக்கிறேன். நான் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா நம்பி நம்பி நான் தோத்து போறேன். நான் என்ன நம்பல, அதுதான் காரணம். என்னால முடியாதுன்னு நினைச்சிருக்கேன், அதுதான் காரணம். இந்த உலகத்துக்கு தனியா தானே வந்தேன். அப்படி இருக்கும் போது ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக நான் ஏன் மத்த மனுஷங்களோட உதவி தேடுறேன்? நான் உயிரா நினைச்ச என் கனவை எவ்வளவு ஒருத்தி தட்டி பறிச்சு அவ அங்க ஆனந்தமா இருக்கா. என் கனவை தொலைச்சிட்டு நான் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன். நான் ஏன் அழணும்? நான் ஒன்னும் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையும் தட்டி பறிக்கலையே. என் கனவு அடையணும், என் கனவுல நான் ஜெயிக்கணும் தானே நான் போராடினேன். இங்க நான் யார் வாழ்க்கையும் போய் நான் கெடுக்கலையே. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கண்ட கனவு அடையதுக்காக நான் போராடினேன். நான் கண்ட கனவு அடைஞ்சிருக்கேன். அத தகுடுபடி அக்கதுக்கு இவ யாரு? என் கனவு அடையதுக்காக நான் இழந்தது ஏராளம். இந்த கனவு அடையதுக்காக நான் இழந்தது ஏராளம். எல்லாத்தையும் இழந்துட்டு தானே நான் என் கனவுல ஜெயிச்சேன். சின்ன வயசுல இருந்தே நான் கண்ட கனவு எத்தனை புறக்கணிப்பு, எவ்வளவு பரிகாசம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை, எத்தனை நாள் ராப்பகல தூக்கம் இல்லாம அரும்பாடுபட்டு நான் வாங்கின என் கனவை ஒரே ஒரு அசிங்கங்க ஒரே ஒரு கரையை வச்சு என்கிட்ட தட்டி பறிச்சிருக்கா. போடி, இது அவமானம் இல்ல, இது எனக்கு அவமானம் இல்ல. நீ என்ன அசிங்கப்படுத்துவ, நான் என் கனவை தூக்கி எறியணுமா? நீ என்ன கரப்படுத்துவ, நான் என் கனவை தூக்கி எறியணுமா? உனக்குன்னு ஒரு கனவை சின்ன வயசுல இருந்தே வளர்த்து அதை அடையதுக்காக பல பாடுபட்டு எவ்வளவு ஒருத்தி உன் உடம்ப காரணம் காட்டி அதை உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்சா தெரியும்டி அதோட வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு. நான் உன்கிட்ட சரிசமா நின்னு போராட போறது இல்ல. ஏன்னா நீ எனக்கு சரிசமானவளே கிடையாது. ஒருத்தங்க ஜெயிக்கிறதுக்காக போட்டி போடுறாங்க பாரு, அவங்கள நமக்கு சரிசமா நினைக்கலாம். உன்ன மாதிரி ஈத்தரைகளெல்லாம் எனக்கு சரிசமா என்னால பார்க்க முடியாது. உன்ன மாதிரி ஒரு சாக்கடை எல்லாம் எனக்கு சரிசமா என்னால பார்க்க முடியாது. நீ ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில நான் கல் எறிஞ்சா அந்த சாக்கடை சகதி என் மேல பட்டு என் மேல சாக்கடை நாத்தம் எடுக்கும். உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை உனக்கு மட்டும் தான் செய்ய தெரியும் நினைக்காத. ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். அது அசிங்கம். அதை விட ஒரு உலகத்துல கீழ்த்தரமான வேலை எதுவுமே இல்ல. இல்ல, நான் எதுக்கு முதல் என்ன உனக்கு சரிசமா பார்க்கணும்? ஆதிரா, உனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செய்ய தெரியும் நினைக்காத. இங்க எல்லாருமே புத்திசாலிங்க தான். ஆனா அதை யாரும் செய்ய விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில கல் எறிஞ்சா எங்க மேலேயும் சேர்ந்துதான் நாரும். அதான் சொல்லுவாங்களே,
உலகத்துல நீ எதை விதைக்கிறியோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். நீ செய்யதெல்லாம் நான் செஞ்சேன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ சாக்கடை, நான் சந்தனம். சந்தனம் யாருக்கிட்டையும் போய் நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. அது வந்தாலே மணக்கும். அவங்க நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. சாக்கடையை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் ஓ நிலைமை ஆகும். நான் உன் கூட இனி போட்டி போட போறதில்ல. நான் என் கனவை தொலைக்க போறதே இல்ல. என் பயணம் தொடரும். என் வெற்றி பயணம் தொடரும். ஒன்னு அழிச்சாலும் இன்னொரு ஆதிரா வரதா செய்வா. இப்படியே ஆதிராவை அழிக்கிறதுலே என் நேரத்தை செலவச்சேன்னா என் கனவு, என் லட்சியம், யாசை எதுவுமே நான் நிறைவேற்றிக்க முடியாம இந்த மண்ணை விட்டு ஒன்ன மாதிரி எதுவுமே அனுபவிக்க முடியாம தினம் தினம் மனசால மத்தவங்களுக்கு துரோகத்தை நினைச்சு நினைச்சு வெந்து வெந்து நீயும் நிம்மதி இல்லாம நாங்களும் நிம்மதி இல்லாம வாழ்ற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் வாழணும், நான் வாழணும். அதுக்கு தானே நான் பூமிக்கு வந்திருக்கேன். நான் வாழுவேன். சபாஸ், அப்பதான் சரியான முடிவு எடுக்கணும். ஏன் முண்டக்கணி, அததான் நேற்று இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஜெயராஜ், இங்க பாரு, ஒரு ஆதிரா போனாலும் இன்னொரு ஆதிரா வரதான் போறா. அவ போனாலும் இன்னொரு ஆதிரா வரதான் போறா. ஆதிரா பொண்ணா காதம்பரி இருப்பா, காதம்பரி பொண்ணா ஆதிரா இருப்பா. இப்படியே அவங்களுக்காக நீ வாழலையே, உனக்காக நீ வாழ போற. அவங்க கிட்ட கேட்டு நீ உன் கண்ணை வளர்த்துக்கறிய. நீ அதனை உருவாக்கிக்கிட்ட. அதான் இப்ப தெளிவா முடிவு எடுத்திருக்கேன். தூற்றுவோ தூட்டுட்டோம், போற்றுவோ போட்டுட்டோம். இந்த காதல வாங்கி இந்த காலை விட்டு போய்கிட்டே இரு. இங்க ஆதிராக்கள் மட்டும் இல்ல, இங்க நிறைய விசக்கருமைகள் இப்படித்தான் இருக்கு. பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கும் அப்படிதான். இங்க நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா, பொண்ணு மட்டும் தான் போராடுறான்னு இல்ல, ஆணு இங்க போராடிட்டு தான் இருக்காங்க. ஒரு கம்பெனில வேலை பார்த்து பாரு, அப்போ தெரியும். அங்க அவன் போராடுற போராட்டத்தை பாரு. ஒரு சின்ன ப்ரமோஷன் கிடைச்சிடாதா, ஒரு 100 ரூபாய் கூடிடாதுன்னு அவன் போராடுவான். அதை மட்டும் திட்டத்துக்கு அங்க 1000 பேர் இருப்பான். உலக வாழ்க்கையே போராட்டம் தான். அதுல போராடி தான் நாம ஜெயிக்கணும். இப்படிலாம் பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சமாளிக்க தான் செய்யணும். இங்க பாரு, இதை விட மோசமாவே வந்தாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம பொல்லாத உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவனை வீழ்த்திட்டு நம்ம மேல வரலான்னு ஒருத்தர் போட்டி போட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு இல்ல, ஏன்னா போட்டி உலகமாய் போச்சுது. இங்க ஓடி ஜெயிக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை. சும்மா இருந்துகிட்டு இருந்தா பிச்சை தான் எடுத்து திங்கணும், தோத்து தான் போகணும். போட்டி உலகமா மாறி போச்சுது. இங்க போராடி தான் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கணும். முந்தி ஜெயிக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை. இந்த போராட்டமான வாழ்க்கையில நான் அவமானப்பட்டுட்டேன், என்ன அசிங்கப்பட்டுட்டேன், என்ன நெட்ல போட்டுட்டா, அவன் கூட போட்டுட்டா, இவ கூட போட்டுருக்கானு இதெல்லாம் கண்டுக்காத. இங்க பாரு, 1000 வீடியோ கிடக்குது. அதுல ஒரு வீடியோவா மாறி போயிடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோவும் இல்லாம போயிடும். ஏன்னா லேட்டஸ்டா நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்கு. ஒரு வீடியோ வந்தாலே மறுபடியும் அழிஞ்சு போயிடும். இதுல உன் வீடியோ வந்திருக்குன்னு நினைச்சு இவ்வளவு வேதனைப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஒரு மூலையில போய் இருந்துட்டா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பாரு, நெட்லயே உன் வீடியோ தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா 1000 வீடியோ ஒரு நாளைக்கு வந்துகிட்டு இருக்கு. இது பெண்கள் வீழ்த்ததுக்கு இப்போ ஈஸியா கிடைச்ச ஒரு ஆயுதம். இவன் நமக்கு பிடிக்கலையா, ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி உள்ள போடு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு விஷயமே இல்ல. அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. போ ஜெய், உன் கனவுல நீ ஜெயிச்சு வா. அப்படிதான் போய்கிட்டு இருக்கேன். வேற ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கோமே, அதையும் ஒரு விசிட்டிங் பண்ணிட்டு வந்துருங்க. அவரை பொண்ணு தலைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. அவன் இப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, இவன் அங்கதான் இருந்தாங்களா? அவன் ஒருத்தர் நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு டைம் இல்ல. சரி, நான் ஈவினிங் வேணா வரேன். சரி, இப்போ எங்க இன்டர்வியூ போயிட்டு இருக்க? ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், கேட்டிருக்கேன், வர சொல்லிருக்காங்க, பார்க்கலாம். சரி வா, நானே கொண்டு விட்டுட்டு போறேன். இல்ல, உங்களுக்கு சிரமம் வேண்டாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. அப்புறம் சாப்பிட்டியா என்ன? இல்ல. நினைச்சேன், இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. இல்ல, இருக்கட்டும். இருக்கட்டும். அப்படி சொன்னா விட்டுருவேன் பாரு. இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. எடுத்து தூக்கி போடு. எனக்கே 2 நாள் கஷ்டமா தான் இருந்தது, மனசே வலிச்சுது. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், இவனுக்கும் அந்த வீடியோக்கு சம்பந்தமே இல்ல, அப்புறம் நாம ஏன் வேதனைப்படணும் அப்படின்ட்டு நானும் வெளியில கடந்து வந்துட்டேன். அப்படிலாம் எனக்கு தெரியாது பாரு. நீ யாரு, அது யாருன்னு எனக்கு தெரியாது பாரு. போடி, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அது எப்படி ஜெயராஜ், என்ன இப்பவும் அப்படி நம்புறீங்க? நம்புவேன், இப்ப இல்ல, மண்ணல போற வரைக்கும் நம்புவேன். நம்ப வேண்டி ஒண்ணு நம்பவேன், யாரும் நம்ப போறேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், தெரிஞ்சு நல்லா சொல்றேன், நம்புவேன்னு. பொண்ணு வா, தம்பி எழுப்பி விட்டுறாதீங்கம்மா. என்னடா குட்டி தம்பி? குட்டி தம்பியா? உன்னே மாதிரி தம்பி தான் பாத்துக்க, தூங்குறான். ஆனா இருப்பான்டா. தம்பி முடிச்சதுக்கு அப்புறம் மாமா தூக்கிட்டானே. என் தங்கச்சி பெத்த வைரமே, என்னடா அது நம்ம விளையாட்டுச்சமானாடா? தம்பி ஏற்கனவே தூங்கல, அத்தை அடிச்சு விடுவாங்க. வேண்டாம், தம்பி தூங்கட்டும். வா, நம்ம கடைக்கு வரைக்கும் போயிட்டு வாங்க. சாப்பிட்டானு தெரியல. ஏமா ஆனந்தி, ஏமா அந்த பையனை சாப்பிட்டானா?
சரிம்மா டேய் வா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம் டேய் தம்பி தூங்கட்டும்டா அத்தை வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஆளுக்கு ஒரு பாசை நல்லா தாண்டா இருக்குது ஆனா இப்பதான் வீடு வீடு மாதிரி இருக்குது என்ன பாட்டு படிச்சு தூங்க வைக்க பத்தியா பிள்ளையா அடேங்கப்பா பாக்குறது பாரா அடேங்கப்பா என்ன மாமா என்னடா அது சிங்க குட்டிடா ஓ ஆனந்தத்தை சொல்லி கொடுத்தது பாட்டு அத்தை தாளாட்டத்துக்கு இந்த படிச்சு கொடுக்கல அது ஸ்கூல் பாட்டு படிக்கல பாரு என்னமோ அதானே இவ்வளவு கருத்தா கவனிச்சிருக்கா நீ விளையாண்டுட்டு தானே இருந்த என்னமா விக்க வரட்டும் வாங்கிட்டு சொல்ற இரு இரு போலாம் போலாம் மாமாலாம் வேண்டாம் பொண்ணு திறனே சொல்லி கூப்பிடு என் முதுகு முன்னாடி இப்படிதான் கூப்பிடுவ அப்படியே கூப்பிடு இன்னொன்னு இதுல இப்ப பேஷன் தான் ஆமா பேச சொல்லி கூப்பிடுறதா பேஷன் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை கூப்பிடு என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க எங்க அப்பா சரி உள்ள வாங்க கொஞ்சம் பேசணும் இப்ப பிள்ளைல பத்துட்டல வீட்டுல யாரும் இல்ல இப்போ பேர வாரேன் சீக்கிரம் வாங்க சரி போ மாமா என்னமா என்ன பிள்ளைல பாத்துட்டீங்களா நான் இனி பாத்துக்கிட்டேன் மாமா சோறு போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க போங்க இல்லம்மா பசியே இல்ல ஐயோ மாமா உங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்க போங்க போங்க மாமா வயிறு என்னத்துக்காம காலையில இருந்து இங்க இருக்கீங்க போங்க சரிம்மா சரி உன்னை கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துக்கமா நான் பாத்துட்டேன் மாமா உங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுப்பேன் கொஞ்சம் படிப்பானுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க ஏமா உள்ள தூங்குமா நீங்க தூங்கி எடுக்கலாம்ல இல்ல மாமா அதெல்லாம் பிள்ளை அழகறேன் நல்லா பாத்துக்கிடுவேன் எனக்கு பெருசா வேலை ஒண்ணும் இல்ல சரிம்மா மாமா ஏன் வந்துட்டாவல இல்லையா வேணும் வரலையா வெளிப்பட்டு வரலையா இல்லையே இல்ல நானா சோத்த கொண்டு போனா தான் கேக்க சரி நீ சோத்த எடுத்து வை நான் சாப்பிட்டு ஓடியாரேன் இல்ல மாமா நீங்க சாப்பிடுங்க நான் கொண்டு கொடுத்துட்டு ஓடி வந்துறேன் வேண்டாம்மா நீ எடுத்து வை நான் மாமா கொண்டு கொடுத்துட்டு வரேன் சரி மாமா நான் எடுத்து வைக்க தருணுக்கு சோத்த வைக்கும் போது கொஞ்சம் துவையில வச்சிரு அவன் அப்படிதான் கஞ்சி குடிப்பான் சரிங்கக்கா அந்த தேக்கல்ல கொஞ்சம் நாத்தங்காய் ஊருக்கு வந்துச்சு அதை கொஞ்சம் எடுத்து வச்சிரு சரிங்கக்கா நான் இப்ப எடுத்து வைக்க மாமா உங்க சோறங்க கொண்டு வந்துட்டுமா இல்லம்மா நான் அங்க வந்து சாப்பிட்டு நீ போ சரிக்கா நீங்க மாமாக்கு ஏதாவது சாப்பாடு வச்சு கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரி பாத்து போ என்ன அவ்வளவு தூங்கல பொழுக்க அவ்வளவு முடிச்சு கட்டமா இருக்குது கொட்ட கொட்டனே என்னடா விட்டு முடிச்சுட்டா அப்படி ஆமாண்ணே இப்பதான் முடிஞ்சது இப்பதான் வரேன் என்ன அவ்வளவு கொட்ட கொட்ட முடிச்சு கிடக்காவல இன்னைக்கு நான் தூங்க தானே சரி நான் புள்ளைய பாத்துக்கிட்டு நீ தூங்க போ நீங்களும் கை கொடுத்தாங்க மாமா கூட சேர்ந்து சாப்பிடுங்க நீ அண்ணனுக்கு சோறு வச்சு கொடுக்கலையாங்க மணி என்னாவது இல்ல நான் வீட்டுல தான் கிடக்கேன் பசியே இல்ல அவர் 2 வாட்டி நீ தண்ணி கொடுத்தா குடிச்சேன் அதே வயது கம்முன்னு இருக்கு சரி சிங்கக்குட்டி என்ன பண்ணாரு அதுதான் தங்கச்சி மோனா எழுப்பிட்டு இருக்காங்க தோத்தோ நாய்க்குட்டியா நான் ஸ்கூல் பாட்டுன்னு சொல்லி கொடுத்தேங்க அவன் அதை வச்சு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் என் தங்கச்சி பத்த சிங்கங்களாச்சே அப்படின்னடா என்னவா இங்க வரிசைக்கு ஒருத்தர கூப்பிட போகுது என்னடா அதானே என்னடா இருங்க மாமா சாப்பிட்டுட்டு கடை கூட்டு போறேன் என் தங்க புள்ள இல்லாமல சப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் சரிடா நீ போய் சாப்பிட்டு போ நீ வானே சேர்ந்து சாப்பிடுவான் சேர்ந்து சாப்பிடுங்க வாங்க சரிண்ணே வா சேர்ந்து சாப்பிடலாம் அண்ணி மாப்பிள்ள வந்தாவளா இல்ல அவி வரல மாப்பிள்ள தேவனி குடி கிஷோர் குடி வெளியில போறதா சொல்லிட்டு இருந்த மாதிரி என்ன 3 பேர் சேர்ந்து போயிருக்காவளா 3 பேர் சேர்ந்து போயிருக்காவ ஆமாக்கா ரோஜினி மேனிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அதான் கூட டேனில் இருக்கான் நான் பாத்துக்கிடுவான் சரிங்க அவன் தரணுங்க வயல நிக்காம மாமா கஞ்சி கொண்டு போயாச்சா அப்படி இல்ல நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அது அண்ணனுக்கு சோத்த வச்சு கொடுங்க நேரம் இல்ல எனக்கு பசி இல்லடா அதனால இல்ல நீ சாப்பிட வானே நான் வச்சு தரேன் வா நான் வயலுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க மாமாக்கு முட்டைனா பிடிக்கும் அது பொரிச்சு கொடுத்துட்டு வரேன் நீ கஞ்சி வச்சுட்டு வயலுக்கு போ சரிங்கக்கா தம்பி பத்தி படிக்க கூடாது என்னடா அம்மா ஐயோ அம்மா தேடுதான் நினைக்கேன் ஐயோ வேலைக்கு போயிட்டாவல அம்மா சாயங்காலம் வந்துருவாங்க ஐயோ ஐயோ விக்ரம் நேரம் இப்ப பார்த்தா ஆளை காணுமே இரு அம்மா வந்துருவாங்க சமத்து சொல்லல வா அம்மா உனக்கு சோறு விட்டுட்டா அம்மா என்னம்மா அம்மா வேணும் ஐயோ பாவம் இரு மாமா பொன்தர மாமா என்னம்மா அம்மா வேணும் நடம் முடிச்சிட்டு இருக்கான் ஐயோ அவனுக்கு நைட்ல வருவேன்னு சொன்னா வேலையை முடிச்சிட்டு சரி நான் பாத்துக்கிட்டேன் நீ போ
அழுவா மாமா, தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் ரொம்ப அழுதுட்டே இருப்பா. சரிம்மா, நீ உனக்கு கஞ்சி கொடுக்க போ, நான் பாத்துக்கிறேன். தங்கப்புல இங்க வா, மாமா கிட்ட வா. ஐயா பொம்பளை கேட்கான, வா வா, மாமா கிட்ட வா, மாமா கிட்ட வா. என்னம்மா? அக்கா அம்மா அம்மா இவ ஒருத்தி சும்மா இடமட்டி. அம்மா அக்கா அம்மா அம்மா அப்பா. இனி வரிசைக்கு தூக்க சொல்லுவாங்க எல்லாரும். என்னம்மா தங்கப்புல? சரி வா, அப்பா கிட்ட வா. அப்பா என் தங்கம், என் வயிறும், என் வைடூரியம். அப்பாவா தங்கம்? அப்பாவா? அப்பா, அப்பா. சொல்றத பாரு. என்ன இல்ல வா, என்ன வயக்கட்ட வந்துட்டாங்க? ஆமாண்ணே, வேலை முடிஞ்சுட்டா வந்துட்டேன். ஏ அழகானே, இப்பதான் கஞ்சி கொண்டு வரணும்னு நினைச்சேன். இல்ல மீனை பத்தி ஏதோ கொண்டு வந்தா குடிச்சிட்டேன். அவி கொண்டு வந்துட்டாவளோ? போன் பண்ணி ஒண்ணு சொல்லல. அங்கே அப்பவே கொண்டு வந்துட்டாவ. அத நீ போன போட்டதுக்கு சொல்லிருக்கலாம்ல, அந்த புள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நடந்ததுல. நான் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். உரம் போடணும், அதான் உரத்தை எடுக்க வந்தேன். இல்ல இரு, நான் தூக்கிட்டு வரல. வேணாண்ணே, நான் தூக்கிட்டு போறேன். அழகானே, என்னங்க? அந்த உரமுடி பக்கத்துல ஒரு 2000 இருக்கும், அதை எடுத்துட்டு வா. சரிங்க. 2000 இருக்குல்ல, அது துணை உரம் கொஞ்சம் வாங்க வேண்டி இருக்குண்ணே. அந்த வாழைக்கு கொஞ்சம் அடிக்க வேண்டி இருக்கு, அதான் அப்படி போயிட்டு அதையும் வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். நானும் வரட்டா, சும்மா தானே இருக்கேன். இல்லண்ணே, அது உனக்கு ஒத்துக்கிடாது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலியாண்ணே? பெட்டுமான இடத்துக்கு போலியா? இல்லடா, இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தேன். ரொம்ப நேரம் அங்கதான் நின்றுட்டு இருந்தேன். நானும் போய் எங்க போய் பார்க்க போனேன். எவ்வளவு தூரம் எழுந்திருக்கோம்? நல்லா ஸ்பீடா எழும்புதுடா. என்ன நீ ராஜ தெரியாட்டும் போய் உட்காரணும்னே, அதை என் கண்ணால பாக்கணும். சரிடா. இனி எவ்வளவு நாளே ஆகும் அதை கட்டி முடிக்கிறதுக்கு? இது வந்து கட்டிடலாம்டா, இன்னும் 2-3 மாசத்துல கட்டிடலாம். சரிங்கண்ணே. அம்மா சிக்கி குட்டி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். இந்த உட்காந்துக்கார பொண்ணு போய் என்ன பண்றமா படிக்கான்? தோ நாய்க்குட்டியான். டியூஷன் எடுத்தவள 5 மணி, அதை வச்சு சொல்லி பண்ணா இருக்கும். இந்த பையனை நல்ல ஸ்கூல்ல போடணும், ஏதாவது பாக்கலாம்ல. ஆமாண்ணே, பாட்டி நல்ல ஸ்கூல்ல பாக்கணும். நான் அதை பாத்துட்டு தான் இருக்கேன். பக்கத்துல தான் சேர்க்கணும், தூரமா வேண்டாம். ஆமாடா, தூரத்துல வேண்டாம். தாய் என்ன சொல்றான்னு தெரியல, ரோகிணிட்ட கேட்கணும். தாய் என்ன சொல்லுவா, ஒண்ணும் சொல்ல மாட்டான். பக்கத்துலயே போடு. சரிங்கண்ணே. அம்மா மாப்பிள்ள வந்துட்டாலும் அப்படி டேனியலு அப்புறம் கிஷோர் 3 எங்கேயோ போயிருக்காம நினைக்கிறேன். தண்ணிக்கு அடிச்சிட மாட்டாவில, தெரியல. 3 போயிருக்கு, என்ன ஆகுதோ தெரியல. மாப்பிள்ள தண்ணிக்கு அடிச்சிடாமண்ணே. தாய் போகும்போது சொல்லிட்டு தான் போனா, என்ன பாத்துக்கன்னு. சரி இரு, நான் போனை போட்டு சத்தம் போட்டு வைக்கேன். எங்க குடிச்சிருந்தாலும் இப்பெல்லாம் வெளில தெரிய மாட்டேங்குது, அணக்கெல்லாம வந்துருந்தாரு. சரிடா, இருக்கட்டும், அத வயசு அப்படி ஒண்ணு செய்ய முடியாது. விடு, நான் பிள்ளைய பார்த்துட்டு போறேன். அம்மா விக்கி வந்து வண்டி நிக்குது. இப்பதான் வந்தான், நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் அதுக்குள்ள கூப்பிட்டா வந்துட்டேன். இல்லவா, வயலுக்கு போயிட்டு வரோண்டியா? அதுக்காடா, இவன் நாளைக்கு டியூட்டிக்கு போனா போதும். வா, உரத்தை போட்டு வந்துருவான். வேண்டாண்டா, நீ வா. நான் போறேன்டா, என்னையாண்டா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. வேண்டாண்ணே, நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம். நீ ஹாஸ்பிட்டல்ல கம்பீரமா போய் இருக்கணும்ண்ணே, எம்டியா போய் இருக்கணும். அதுல 3 மாசம் இருக்கலடா, அது வரைக்கும் வீட்டு வழியா பாக்க விடுங்கடா. இல்லண்ணே, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எம்டின நீ. ஏண்டா, அது உண்மைதான். அது நினைக்கும் போதே எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமாண்ணே? ஆமாண்ணே, சந்தோஷமா இருக்குண்ணே. ஏய், என்ன முடிச்சா கிடக்கா? முடிச்சோட கிடக்கும். அவன் கொட்டப்பட்ட முடிச்சு கிடக்கான், நீங்க வேற முடிச்சு கிடக்கானா? ஆமாடா, வந்து பாரு, அவன் எப்படி முடிச்சு கிடக்கான் பாரு. ஐயா குட்டி அணக்கமே இல்லாம கிடக்காரு. என்ன முடிச்சு கிடக்கல என்னத்துக்கு? வச்சுங்க குட்டி, அவன் முடிச்சு நம்மள கிடக்கான். சரிடா, அவன் தூங்கட்டும், அவன் தூங்கவே மாட்டேக்கான். இங்க தூங்க யாரு கொடுத்தா? என்ன என் தங்கச்சி பத்த சிங்கம் என்னடா? அது வேற ஒண்ணு இல்லனே, நீ அவனை கண்டுக்காம நிக்கியான் அதுக்கு. வந்த உடனே என் கண்ணு உன்னதாண்டா பாத்துச்சுது. நீ சிங்க குட்டுறா, மாப்பிள்ள பாத்துதுடா. சிங்கம்டா நீ. வாட சிங்க குட்டி நீ. என்னடா பார், என் தங்கச்சிக்கு மட்டும் தெரிஞ்சது ஓட அடிச்சுடா. அதெல்லாம் ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம். போ வாரேன். எவ்வளவு நேரமா கூட்டிட்டு இருக்க? சொல்லிட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. சீக்கிரம் வாங்கல. எதுக்கு? வாங்கன்னு கூப்பிடுதல்ல. போவாரே. இல்ல, வாங்க போலாம். அது அண்ணன் என்ன மூச்சு வாங்கதான்? என்ன சைட்ல இருந்து போன் அடிச்சிட்டே இருக்காங்க, நீங்க எடுக்கவே இல்லையா?
இன்ஜினியர்ஸ் கோத்துல என்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு போன் அடிச்சா நீங்க எடுக்கலையா? நான் இன்டர்வியூக்காக வேற இடத்துக்கு போயிருந்தேன். அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அது போனு, என் போனு ஐயோ ரூம்ல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மறந்துட்டேன். ஏதோ அக்ரிமெண்டாமே அதை போட சொல்லிருக்காங்க. அதை போட்டுட்டு தான் காங்கிரீட் போடுவாங்கண்ணா. ஐயோ ஆமா பேசியிருந்தாரு. சரி நான் இப்ப வரேன், கிளம்பி வரேன். என்னங்க நான் உங்ககிட்ட பேசுன்னு சொன்ன, சீக்கிரம் வாங்க. புள்ளை போடுற நேரம் ஆயிட்டு கொண்டா என்ன பாத்துக்கிறேன். பாப்பாவை இன்னும் தூக்கி தான் சுமந்துட்டு இருக்காரு. இந்த காய்ச்ச பாக்கிறதுக்காக நான் வந்தேனே. தயவு விட மாட்டாளே. ஒரு நிமிஷம் இவளை மட்டும் தூங்க வச்சுட்டு ஓடி இருந்தேன். நான் தூங்க வச்சுக்கிறதானே, நீ போ. அவளை பத்தா தெரியுமாடா, வேற யாரும் தூங்க வைக்க முடியாது, நான் தான் தூங்க வைக்க முடியும். நாங்க பாத்து கொடுத்தே, நீ கிளம்புன. அதான் இன்ஜினியர்ஸ் இதை கான்டாக்ட் போடுன்னு சொல்றாங்கல்ல, சீக்கிரம் கிளம்பு. சரி நீ முன்னாடி போயிட்டு நானும் வரேன். சரிடா. ஆனந்திமா வந்தனோன்ற பத்திரம் கொடுத்தேன் பாரு, அதை எடுத்து கொண்டு போயுமா. இப்ப கொண்டு போனா மாமா அதே. ஆமாமா, அது இன்ஜினியர்ஸ் கொண்டு வர சொல்லியிருந்தாரு. நான் அதை வாங்கிட்டு வந்ததே மறந்துட்டேன். நான் அவளுக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்காங்க பாரு. வா தேன்மொழி, அவனை பார்க்கல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இரு நான் காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன். இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல குடி ஆனந்தி, போட்டு கொண்டு குடி. இது மொழிய பாரு. இரு நான் காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன். இல்ல நிஜமாவே எனக்கு இப்ப குடிக்க முடியாது. நான் முக்கியமா போகணும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போனுக்கு மேல போனு, அதான் வந்தேன். நான் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா அவளை என்கிட்ட கொடுங்க. நீங்க கிளம்புங்க, சீக்கிரம் போங்க. அவளுக்கு குடிக்கிறதுக்காது சாப்பிடுறதுக்காது ஏதாவது கொடுமா. சரிங்க மாமா. சரி முதல்ல என்கிட்ட கொடுங்க, நான் தூங்க வைக்க. நேரம் ஆயிட்டுல கொண்டாங்க. என்ன மாட்டாங்க? வா அம்மா கிட்ட வா. வா அம்மா கிட்ட வா. சரி வா, அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்கேன், பிள்ளைக்கு பால் கொடுக்க. வா அம்மா அத்தை. அதானே ஒருத்தர் குடிக்கும் போது எல்லாத்துக்கும் பசிக்கும். வா சரி ரெண்டு வாங்க. ஆனந்தி அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொண்டு கூட. சரிங்க நான் இப்ப போயிட்டேன். இரு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி பாப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்திருக்கலாம். இங்க எல்லாருமே பாப்பாவை நல்லா பாத்துக்கிட்டாங்க. இதுக்கே காலத்துக்கு இவங்களுக்கு நன்றி உள்ளவளா இருக்கலாம். அன்னைக்கு ஒரு பத்திரம் போட்டமே, அது முடிஞ்சது அப்படி. அது முடிஞ்சிட்டு. இது கான்டாக்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீல் பேசணும். அதான் அவங்க பேர்ல தானே இருக்குது. அதான். சரி சரி சரி. என்னங்க? சரி நான் பேட்டு ஓடியா, நீ பேசிட்டு. சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டு. சரி. தேர்மொழி இப்ப வேற ஹாஸ்பிட்டல் எப்படி கிடைச்சது அப்படி? எண்டையெல்லாம் நல்லதா அட்டெண்ட் பண்றேன். என்ன அவங்களுக்கு வேலை கொடுக்கதான் மனசு இருக்கோ என்னமோ தெரியல. பாரு அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காது, சரியா? சரிடா. சரி வாங்க உள்ள வாங்க. ஐயோ உள்ள போனா பாப்பா பார்க்கலாம். இல்ல பரவாயில்ல, நேரம் ஆயிட்டுல. அது பாப்பா பொண்ணு தர எல்லாமே எங்கேயும் இருந்துட மாட்டா. அதான் இவ கிளம்புறேன்னு அழுவா. அதான் ஆனந்தி உள்ள தூக்கிட்டு போயிட்டா. அதுக்கெல்லாம் கேட்கல. ஆமா தென்மொழி, அவன் எங்கேயாவது கிளம்பிட்டான், அப்புறம் அவன் எங்கேயும் விடமாட்டா, அழுதுகிட்டே இருப்பா. அதான் அவன் போறதுக்கு தூங்க வைக்கலான்னு கூட்டு போயிட்டாங்க. இல்ல இல்ல நான் அதுக்காக கேட்கல, சும்மா பார்த்தேன். சரி வாங்க உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும். முழிச்சு கிடக்கா. அவர் முடிச்சு கிடந்தாலும் சத்தமே கொடுக்க மாட்டாரு. ஆனா பசி எடுத்துட்டு வீட்டுல ஒரு ஆள் இருக்க முடியாது. என்ன என்ன அப்பா? என்னடா பாப்பா? டாட்டாவா? மாமா நான் உங்ககிட்ட பேசின அப்ப மெச்ச கூட்டிட்டு இருந்தேன். நீங்க உள்ள வரவே இல்ல. இப்ப உள்ளதானே நிக்க, சொல்லு. அது வந்து சொல்லு. இல்ல ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். எங்க? உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு தாங்க. ஒரு விஷயத்த சொல்லு, எனக்கு நேரம் ஆகுது. இல்ல நான் தான் இப்ப தெரிஞ்சிட்டேன்ல, அதான் அந்த திருநெல் கடையலாமா 2 அனாதை குழந்தைங்க எடுத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உன் சுயநலத்துக்காக தாய் தகப்ப இல்லாத பிள்ளைங்க வாழ்க்கையோட நீ விளாண்ட தொலைச்சுறேன், கோழி தோண்டி புதைச்சுறேன். ஏங்க நல்ல விஷயம் தானே பண்றேன், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எதிரி நல்ல காரியம், நீ பண்றது நல்ல காரியமா? ஏங்க 2 குழந்தை எடுத்து வளர்க்க கூடாதா? நம்ம நாடு புண்ணியெல்லாம் பண்ணணும்ல. அன்னக்கிளி பாட்டி மட்டும் பண்ணனா புகழ்ந்து பேசுறீங்க, நான் பண்ண திட்டுறீங்க. அடிச்சு கொல்சட அவங்கள நீ முன்னாடி ஏற்கனவே ஒரு குழந்தை வாங்கி இப்படி வளர்த்துட்ட. உன் சுயநலத்துக்காக தாய் தகப்ப இல்லாத பிள்ளைங்களோட வாழ்க்கையில விளாண்டன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏன் நான் நல்லதே பண்ண கூடாது, நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படிதானே அவங்க என்ன? எனக்கும் ஆசை கனவெல்லாம் இருக்குது. நானும் நான் நல்ல காரியம் பண்ணணும், 4 பிள்ளைங்களை எடுத்து வளர்க்கணும், எனக்கும் ஆசையா தான் இருக்கு. நீங்க இப்படி முட்டுக்கட்டையா இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? வேண்டது வேலை எதுவும் பார்க்க வேண்டாம். இரு அமைதியா வாயில் கிட்ட படி.
நான் விட மாட்டேன். இல்ல, கண்டிப்பா நான் விட மாட்டேன். அந்த 2 பிள்ளைங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்து உங்கள படாத பாடுபடுத்த வைக்கல. நான் படுத்துற பாட்டுல நீங்க எல்லாம் படுற வேதனைய பாருங்கடா. ஏற்கனவே 4 பிள்ளை வளர்க்க முடியாம நீங்க தனிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் 2 பிள்ளைங்களை இங்க கூட்டிட்டு வருவேன். 4 ஆக்குவேன், 6 ஆக்குவேன், 10 ஆக்குவேன். உங்களை கிறுக்கு பிடிக்க வச்சு ரோட்ல ஓட வைக்கல. நான் ஆதரவே இல்ல. அந்த தேன்மொழி பண்ணா மட்டும் நீங்க புகழ்வீங்க. நான் பண்ணனா பாருடா பொண்ணுத்தர. டேய், உனக்கு தண்ட முத அப்பே நான் வச்சிருக்கேன். ஆராரோ அரிராரோ ஆராரோ அரிரா. தூங்கு செல்லம், தூங்குமா. ஏமா தூங்குமா? அப்பாட்ட போறேன். அப்பதானே அப்பா குளிச்சிட்டு இருக்காங்க பாரு. ஓகே. அப்பா குளிச்சிட்டு இருக்காங்கம்மா. நீ வா, அம்மா மல்ல தூங்குடியா. அம்மா அம்மா இரு, பால் ஆத்தி தரேன். அளவனி இந்த பாலில் ஆரம்பிச்சுக்கமா. அதை கொஞ்சம் அடி. அது 2 பணக்கற்கன்னு மட்டும் போட. எத்தனை யாருக்குனே போட்டுட்டேன். போட்டியா? சரி, அப்படியே அந்த பாட்டில ஊத்தி கொஞ்சம் கொடுத்துரு. ஏங்க என்னடி இவ எப்படி தூங்க மாட்டா? இவள கொஞ்சம் வெளியில கூட்டி போயிட்டு வாங்க. மாமா வெளியில போறாவல்ல. பாப்பமா வா, அப்பா கிட்ட வா. அப்பா என்னம்மா? அப்பா அப்பா. ஆனந்தி அழகுறானே, அழகான ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்றாங்க. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். என் பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கு, அது போதும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. இந்த உலகத்துல ஒரு பொண்ணு படாத அத்தனை வழியை நான் பாட்டுட்டேன். நான் படாத வேதனையே இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு மன நிறைவு. நல்லா இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு எந்த தீங்கு வரக்கூடாது. இந்த குடும்பத்துக்கு வர தீங்கெல்லாம் எனக்கே வந்து சேரட்டும். நினைச்சு பார்த்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கை இனி எனக்கு கிடைக்காது. தொலைச்சிட்டேன், முடிஞ்சு போச்சு. கடவுளே, இன்னொரு ஜென்மம் இருந்தா அப்பெல்லாம் எனக்கு குழந்தை பாக்கியமே வேண்டாம். அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. சரிம்மா, கிளம்புமா. கிளம்பல. மாறும், எல்லாம் மாறும். அறியாம தப்பு பண்ணிட்டா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைலாம் கிடையாது. அப்பெல்லாம் கடவுள் யாரையும் தண்டிக்க மாட்டாரு. நிச்சயமா அதுக்கு மாற்று வழி ஏதாவது வச்சிருப்பாரு. என்ன சொல்றீங்க? தப்புன்னு தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்காங்க பாரு, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். தான் செய்து தப்புனே தெரியாம பண்ணுவாங்க பாரு, அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். ஆனா விமோசனம் இருக்கும். அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைக்குமே தவிர பரிகாரம் இல்லாம போகாது. நிச்சயமா உன் வாழ்க்கையும் மாறும். மாத்திர சரி, கிளம்பலாமா? சரி வா சரிம்மா.